Hi guys, welcome back to my channel. ஃபைனலாக வந்துட்டேன் திருப்பி யூடியூப்க்கு. ஒரு மாதம் சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. 1.5 மாதம் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி வந்துட்டேன் யூடியூப்க்கு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு இப்போது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் புது பேக்ரவுண்டில் இருக்கேன், புது செட்டிங். கேமரா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. கேமரா மீன்ஸ் உங்ககிட்டலாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எனிவேஸ் ஐ எம் வெரி ஹாப்பி நான் திருப்பி வந்தது. உங்களுக்கெல்லாமும் திருப்பி ஹாப்பியாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே எதுக்கு பிரேக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு 1 மந்த் பிரேக் எடுக்கிறதுக்கு காரணம் நான் வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி லைவில் வந்திருந்தேன் லாஸ்ட் டைம், அப்போ சொன்னேன். ஸோ ஷிஃப்ட் ஆயாச்சு. இதுதான் என் ரூமில் தான் உட்காந்து நான் ஃபில்ம் பண்ணிகிட்ருக்கேன். ஷிஃப்டிங் சாதாரண வேலை இல்லை. அதை பேக் பண்ணுறது ஒரு விதமான ஒரு வேலை அப்படின்னு பார்த்தா, அன்பேக் பண்ணுறது அதை விட ஒரு டபுள் மடங்கான எனர்ஜி வேணும் அது பண்ணுறதுக்கு சீரியஸாக. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேயே இருந்த வீடு. இங்கே தான் நான் என்னோடய 2nd and 3rd ஸ்டாண்டர்ட் படித்தேன். அப்புறமா இந்த வீட்டுக்கே நான் வரல, இந்த சைடுக்கே நான் வரல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18-19 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஏரியாக்கே நான் வரேன், திருப்பி பார்க்குறேன். நான் அப்போ பார்க்கும்போது ஃபுல்லாக காடு மாதிரி இருந்துச்சு. இப்போ சூப்பராகிடுச்சு. அடையாளமே தெரியல, வீடு தெரு ரோடு இருக்கிற அடையாளமே தெரியல. செமையாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. முன்னாடி இருந்த வீடு இப்போது ஃபுல்லாக ரினோவேட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக அதோட கிளிப்பிங்ஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு, பிஃபோர் எப்படி இருந்துச்சு ஆஃப்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. நான் கண்டிப்பாக ரூம் டோர் கூட கொடுக்குறேன், என்னோடய ரூம் டோர். இப்போ பாருங்கள் இந்த வீடு எப்படி இருந்தது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். ஃப்ளோரிங், பெயிண்டிங், மேலே லாஃப்ட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. லாஃப்ட்டுக்கு அந்த வுட் ஒர்க் எல்லாமே மாற்றணும். பைப்பு கிட்டத்தட்ட 90% கிட்ட ரெனோவேட் பண்ணியிருக்கோம். இதான் எங்களோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஹோம் ரெனோவேஷன் டூர். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, வீடு ஷிஃப்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே ஊருக்கு போக வேண்டியிருந்துச்சு. பெங்களூர் போகணும். என்னோடய சிஸ்டருக்கு கல்யாணம், என் கசனுக்கு. ஸோ அதுக்காக பெங்களூர் போயிட்டு அங்கே ஃபுல்லாக ஒரு 4 to 5 days அங்கே பெங்களூரில் இருந்துட்டு அப்புறம் இங்கே வந்தோம். உடனே அதுக்கப்புறமா அதை வேறு அன்பேக் பண்ணோம். ஆல்ரெடி வீடே ஓரளவுக்கு தான் வச்சுட்டு போயிருந்தோம். இதில் சூட்கேஸில் பேக் பண்ண திங்ஸ் எல்லாமும் அன்பேக் பண்ண இருந்துச்சு. ஸோ அது பண்ண முடியல. உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்புறம் பிரைடல் இருந்தது. ஸோ அதுவும் வீடியோ எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு மேரேஜில் சூப்பராக டைம் என்ஜாய் பண்ணோம். நல்லா போச்சு டைம். நான் சாரீ கட்டினேன் கைஸ். ரிசப்ஷன் அண்ட் கல்யாணம் முகூர்த்தமுக்கு சாரீ கட்டினேன். இன்னைக்கு என்னோட 2nd சாரீ. ஃபஸ்ட் டைம் நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் தான் நான் இது சொல்வேன். ஏன் சொல்கிறேன்னா, 12th நான் ஃபேர்வெல் அப்போது நான் கட்டியிருந்தேன் சாரீ. அது கூட நார்மல் சாரீ இல்லை, அது ரெடிமேட் சாரீ. ஒரு காமெடியாக இருக்கும் அந்த சாரீ. அது கட்டிகிட்டு இருந்தேன். அது நான் ஒத்துக்க மாட்டேன். இதுதான் டெக்னிக்கலி என்னோடய ஃபர்ஸ்ட் சாரீ. ஏன்னா இது ப்ராப்பர் சாரீ. அது கட்டிகிட்டு இருந்தேன். அது ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களோ தெரியும். நான் ஆல்ரெடி நிறைய அப்டேட்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் நான் அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணல அப்படின்னா போய் உடனே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிசப்ஷன் சாரீக்கு சங்கீத் உடனே ரிசப்ஷன் நான் சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா இதுக்காக நான் தைச்சிட்டேன் சாரீ ப்ளவுஸ்லாம். இதுக்காக நான் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் கிடைச்ச ஒரு 20 minutes கேப்பில் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். 2 சிஸ்டர் ஹெல்ப் பண்ணதுனால தான் அது முடிஞ்சது சாரிக்கு. ஸோ தேங்க்ஸ். பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ. முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஏர்லி முகூர்த்தமாக இருந்துச்சு. சீக்கிரமே இருந்து சூப்பராக ரெடி ஆகி பக்காவாக இருந்தது. இந்த 2 லுக்கோட மேக்கப், ஜுவல்லரி, ப்ளவுஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு டுட்டோரியலில்
கெட் ரெடி வித் மீ அதில் பண்ணி காட்டுறேன். ஏன்னா எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு என்ன மாதிரி நான் மேக்கப் பண்ணேன் அப்படின்னு. அதோட கொஞ்சம் எலாபரேட்டிவ் மெத்தட்லேயும் நான் வந்து மேக்கப் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். திங்னா சங்கீத்க்கு இந்த ட்ரெஸ்ஸில் இருந்து நார்மல் ஸ்கர்ட் அண்ட் டாப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் சங்கீத்தில். நானும் என்னோட இன்னும் 2 கசின்ஸும் சேர்ந்து பண்ணோம். என்ன சாங் பண்ணலாம் ஒரு வேகான ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். அங்கே போய் ஒரு 1/2 hour கோரியோகிராஃபியில் நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ராப்பர் டான்ஸ் ஆனால் ஒரு ஃபீல் கிடச்சிது வித் ஆடியன்ஸ். அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. காலேஜில் அது ஆடினது, அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த மாதிரி ப்ராப்பர் செட்டிங்கில் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் டான்ஸ் ஆடுறது. பிகாஸ் ஐ லவ் டான்ஸிங். ஸோ அதோட கொஞ்சம் கிளிப்ஸ் பாருங்கள். பண்ண சூப்பராக டைமை இனிமேல் இருந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். எனது யூடியூப். ஸோ என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் முன்னாடியே சொன்ன ரிக்வெஸ்ட்டும் ஒன்றுன்னா இனிமேல் வரப்போகுது. இல்லை உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக இந்த நவராத்திரிக்கு பார்க்கணுன்னா அதுவும் நீங்கள் எனக்கு சொல்லலாம். நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. அண்ட் எஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கம் பேக் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அட்டெண்டன்ஸ் போட தான் வந்தேன். ரொம்பவே மிஸ் பண்ணேன் யூடியூப்பை. உங்களை அந்த இன்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ திருப்பி வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட்டுக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்களை எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.